வல்ல மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். சங்கீதம் தரும் இங்கீதம் நிகழ்வில் இன்று நாம் தியானிக்கப் போகும் சங்கீதம் 1. இந்த சங்கீதம் முழு சங்கீத நூலுக்கே ஒரு முகவுரையாக இருக்கிறது. இது 2 மனிதர்களைப் பற்றி பேசுகிறது, 2 வழிகளைப் பற்றி பேசுகிறது, 2 முடிவுகளைப் பற்றி பேசுகிறது. ஒருவன் நீதிமான், மற்றொருவன் துன்மார்க்கன். வேதாகமம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, பாவம் ஒரே நாளில் மனிதனை அழிக்காது. முதலில் தவறான ஆலோசனையில் நடக்கச் செய்கிறது, பிறகு பாவத்தின் வழியில் நிற்கச் செய்கிறது, இறுதியில் அதிலேயே உட்கார வைத்து விடுகிறது. ஆனால் நீதிமான் வேறுபட்டவன். அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறான். இரவும் பகலும் தெய்வ வார்த்தையை தியானிக்கிறான். தியானம் என்பது வெறுமனே வாசிப்பல்ல, தெய்வ வார்த்தையை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அதை வாழ்க்கையில் நடக்க முயற்சிப்பதே உண்மையான தியானம். அப்படிப்பட்ட மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல் இருப்பான். எவ்வளவு அழகான படம்! மரம் வெயிலில் இருந்தாலும் வாடாது, ஏனெனில் அதன் வேர் நீரை தொடுகிறது. அதுபோல தேவனோடு இணைந்த மனிதன் சோதனைகளில் கூட வாடமாட்டான். அவன் சரியான காலத்தில் கனி தருவான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் துன்மார்க்கன் அப்படியல்ல. வேதாகமம் சொல்கிறது, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பதருக்கு எடை இல்லை, நிலைத்தன்மை இல்லை, பயனும் இல்லை. தேவனில்லாத வாழ்க்கையும் அப்படித்தான். பிரியமானவர்களே, இன்று நாம் எந்த வழியில் நடக்கிறோம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போலவா, அல்லது காற்றில் பறக்கும் பதரை போலவா? கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், ஆனால் துன்மார்க்கனின் வழியோ அழியும். இன்று நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடம் ஒப்புக் கொடுப்போம், அவருடைய வார்த்தையில் பிரியம் கொள்வோம். அப்பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.